அடுத்த அடி ஷரீரபூத பிருத்போக்தா கபீந்திரோ பூரிதக்ஷிணக. இதிலே அமைந்திருக்கின்ற முதல் திருநாமம் ஷரீரபூத பிருத். ஷரீரபூத பிருத். இந்த உடல் பஞ்சபூதங்களினாலே ஆனது. அந்த 5 பூதங்களையுமே தாங்கி நிற்பவர் பகவான். அந்த பூதங்களின் உட்பொருளாகி நின்று அவற்றை தாங்கி அருள்பவர். உடல்களிலே பிராணன் என்கின்ற ரூபத்திலே உடல்களை அவர் தாங்கி அருள்கின்றார். பிராணன் இல்லை என்றால் பஞ்சபூதங்களுக்கும் உடலுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. எனவே சரீரத்திற்கான 5 பூதங்களையும் அவர் தாங்குகின்றார் என்பதனால் அவர் ஷரீரபூத பிருத் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஷரீரபூத பிருதே நமக. அடுத்த திருநாமம் போக்தா. இந்த போக்தா என்கின்ற திருநாமத்துக்கு காப்பாற்றுபவர் என்றும் அனுபவிப்பவர் என்றும் 2 பொருட்கள் உண்டு. அனைத்தையும் அனைவரையும் அவர்தான் காப்பாற்றுகின்றார் என்பதால் அவர் போக்தா. அனுபவிப்பவர் என்கின்ற கோணத்திலே இருந்து பார்த்தோமானால் எல்லா ஜீவன்களின் உள்ளேயும் இருந்து கொண்டு அந்த ஜீவன்கள் அனுபவிக்கின்ற அனைத்தையும் அவர்தான் அனுபவிக்கின்றார். நான் என்கின்ற எண்ணத்தினாலே தான், அந்த பிடிப்பினாலே தான் நமக்கு நாம் அனுபவிப்பதாக தோன்றுகின்றது. உண்மையிலே அனைத்தையும் அனுபவிப்பவர் அவரே ஆவார். இவ்வாறாக நாம் அனுபவிப்பதை அவர்தான் அனுபவிக்கின்றார் என்பதை தாண்டி நாம் அனுபவிக்காத ஒன்றையும் அவர்தான் அனுபவிக்கின்றார். அது என்னவென்றால் பரமானந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம். பிரம்மமாகிய அவரை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதால் அவர் தன்னுடைய ஆனந்தத்திலே தானே லயித்திருக்கின்றார். அந்த பரம ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கின்றார். அவர் மட்டுமே அனுபவிக்கின்றார். இவ்வாறாக அனுபவிப்பதனாலும் அவர் போக்தா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் போக்திரே நமக. கபீந்திரக. கபி இந்திரக. கபி என்கின்ற சொல்லுக்கும் 2 பொருட்கள் உண்டு. ஒன்று வராகம், இன்னொன்று குரங்கு. கபி என்கின்ற சொல்லுக்கு வராகம் என்கின்ற பொருளை எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது பகவான் கபி இந்திர மிகச்சிறந்த வராகம், அதாவது மிகச்சிறந்ததான வராக ரூபத்தை, வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டவர். அதனால் அவர் கபீந்திரக. அதை தவிர குரங்கு, கபி என்கின்ற சொல்லுக்கு குரங்கு என்று பொருள் கொண்டு பார்த்தோமானால் அவர் குரங்குகளின் தலைவர். குறிப்பாக ராமாவதாரத்திலே தன்னுடைய வானர சேனைக்கு அவரே தலைவர். அப்படி அந்த வானரங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்ததாலும் அவர் கபீந்திரக. மிகச்சிறந்த வராகமாகிய மற்றும் வானரங்களுக்கெல்லாம் தலைவன் ஆகிய ஸ்ரீராமனும் ஆகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் கபீந்திராய நமக. பூரிதக்ஷிணக. பகவான் யஜ்ஞஸ்வரூபி. எல்லா யாகங்களும் யஜ்ஞங்களும் ஹோமங்களும் அவரே ஆகும். அவை மனிதன் செய்ய வேண்டிய தர்மத்தின் முக்கியமான அங்கங்கள் ஆகும். அந்த யாக யஜ்ஞங்களோ சரியானபடி தட்சிணை கொடுக்காமல் பூர்த்தியாவது இல்லை. அதாவது அந்த யாக யஜ்ஞங்களிலேயும் தட்சிணை ஒரு முக்கியமான அங்கம். எப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பிரிக்க முடியாதவர்களோ அப்படியே யாக யஜ்ஞங்களும் தட்சிணையும் பிரிக்க முடியாதவை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை யாக யஜ்ஞ ஹோமங்கள் என்று கொண்டோமானால் மகாலட்சுமி தட்சிணை, அல்லது மகாலட்சுமியை யாக யஜ்ஞங்கள் ஹோமங்கள் என்று கொண்டோமானால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தட்சிணை. யாக யஜ்ஞங்களிலே தட்சிணை என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட யாக தட்சிணைகளை நிறைய நிரம்ப கொண்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. இவ்வாறாக நிறைவான யாக தட்சிணைகளை அவர் கொண்டு இருப்பதால் அவருக்கு பூரிதக்ஷிணக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் பூரிதக்ஷிணாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.